இது வரைக்கும் டீலக்ஸ் ரங்கோலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம கேழ்வரகு ரொட்டி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: 2 வெங்காயம், பூண்டு 1, முருங்கைக்கீரை தேவையான அளவு, ஒரு கப் கேழ்வரகு மாவு எடுத்திருக்கேன். அப்புறம் பூண்டை மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். வெங்காயத்தை அரிஞ்சு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். மிளகாய்த்தூள், உப்பு, கடலைப்பருப்பு இது 3 தேவையான அளவு. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டுடலாம். பாருங்கள், இப்போ கடுகு பொரியுது. இப்போது கடலைப்பருப்பு போட்டுடலாம். போட்டுட்டு கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா கலரி விட்டுட்டே இருங்க. பாருங்கள், இப்போ கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ வெங்காயத்தை போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா கலரி விடுங்க. வெங்காய கலர் சேஞ்ச் ஆகணும். வெங்காய கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ முருங்கைக்கீரை போட்டுட்டு நல்லா கலரி விட்டுடலாம். இப்போது மிக்சியில் அரைச்சி வச்ச பூண்டு பேஸ்ட்டு போட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மிளகாய்த்தூள், உப்பு போட்டுடலாம். போட்டுட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கடாய் எடுத்து கீழே வச்சிடுங்க. அதிலேயே கேழ்வரகு மாவும் தண்ணியும் ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கலாம். மாவு ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இப்போ நான் எப்படி பிசைகிறேனோ அதே மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. பாருங்கள், இதுதான் கரெக்டான பதம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தோசைக்கல் போட்டுடலாம். தோசைக்கல் சூடாகட்டும். அதுக்குள்ளே ஒரு தட்டு எடுத்து அது மேலே ஒரு காட்டன் துணி நனைச்சி போட்டுடலாம். இப்போ உருட்டி வச்ச கேழ்வரகு மாவை எடுத்து நம்ம இந்த மாதிரி தட்டிக்கலாம். எல்லா சைடும் ஈக்குவலாக இருக்கணும். ஒரு பக்கம் மொத்தா ஒரு பக்கம் மெலிசாக இருந்தால் நல்லா இருக்காது. இந்த மாதிரி சர்க்கிளாக ஈவனாக தட்டிக்கோங்க.
பாருங்கள் ரவுண்டாக அழகாக இருக்குது. இப்போ தோசைக்கல் சூடு ஏறிடுச்சு. எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் ஊற்றிட்டு தட்டி வச்ச கேழ்வரகு மாவை எடுத்து போட்டுடலாம். ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே விடுங்க, குக் ஆகட்டும். இந்த மாதிரி ஒரு கிளாஸ் போட்டு மூடி வச்சிங்கன்னா சீக்கிரம் குக் ஆகிடும். 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ திருப்பி போட்டுடலாம். பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், காரசாரமான ஹெல்த்தியான கேழ்வரகு ரொட்டி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.